ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. கூலி திரைப்படம் கண்டிப்பாக ஒரு பெரிய மேசிவான ஒரு மூவியாக இருக்க போது, ஒரு சினிமேட்டிக் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஒரு மார்வலஸான ஒரு படமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஏன்னா இது படத்தோடைய படப்பூஜை போட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போதே சன் பிக்சர்ஸ் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து இதை அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இதை பற்றி நம்ம வீடியோவில் அந்த டைமில் போட்டிருந்தோம். எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இவங்க வந்து ஷூட்டிங் போகும்போது இந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இந்த கதை மேலே, இந்த ப்ராஜெக்ட் மேலே அவங்க வந்து ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இந்த படத்தை வந்து கொண்டு போக போகிறாங்கன்றது அப்பயும் நம்ம பேசணும். இப்போ படத்தை பார்த்தவங்க, இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்ககிட்டேருந்து வரக்கூடிய தகவலாம் பார்க்கும்போது படம் வேறு லெவலில் இருக்க போகுது. தமிழ் சினிமாவில் அடுத்த ஒரு மைல் ஸ்டோனாக தான் இந்த படம் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஆனால் அது எந்த விதத்தில் இருக்க போகுது அதை பற்றி தான் நான் இங்கே பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னாக்கா எல்சியூ இதுதான் எங்கே போனாலும் எல்சியூவில் இந்த படம் வருதா வரலையா, அந்த கைதி படத்தில் இருக்கிறாங்க, விக்ரம் படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் அதே கெட்டப்பில் அதே ட்ரெஸ்ஸில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்க முடியுது. அப்போ அமீர் கான் அவர்களோட கேரக்டர் பார்க்கும்போது அப்போ ரோலெக்ஸோடைய அண்ணனாவோ ரோலெக்ஸோடைய அப்பாவாவோ அந்த மாதிரி தான் அவரோட கேரக்டர் இருக்குது. அப்போ வந்து இது வந்து ப்ரீக்வல் ஆஃப் எல்சியூவா, அதில் ஏதாவது பேரலாக டைம் லைனில் ஏதாவது நடக்கக்கூடிய கதையா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம கேட்ட வரைக்கும் கேரக்டர்ஸ் வராது டேரெக்டாக உள்ளார, பட் ஆனால் ரெஃபரன்ஸ் இருக்கும். மேபி அந்த பேரலாக நடக்கக்கூடிய கதையாக இருக்கலாம், இல்லை அதுக்கு முந்தைய நடக்கக்கூடிய நிகழ்வாக அது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வருது. அடுத்தது என்னவாக இருக்கும், ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியன் செகண்ட் பார்ட்டில் பார்த்துருக்கோம். அதே போல் கமலஹாசனுடைய இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கக்கூடிய படம் தங்க லைஃப்பில் பார்த்துருக்கோம். அவருக்கு வந்து அந்த ஏஐ யூஸ் பண்ணி யங் லுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி இதில் வந்து ரஜினி சார் வந்து 80s ரஜினியை நான் காட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இன்டர்வியூ வந்து லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருப்பார். தளபதி படத்தை ரீமேக் பண்ண எனக்கு ஆசை, தீ படம் மாதிரி ஒரு ரஜினி சார் அந்த நெகட்டிவ் ஷேடில் காட்டணும்னு ஆசை, அந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர்ஸான ஒரு வில்லனை ஒரு யங் கெட்டப்பில் காட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறாரு அந்த படத்தில், அதை நம்ம பார்க்கணும். இல்லை வேறு ஏதாவது டைம் ட்ராவல் கதையா, ஏன்னா இது வரைக்கும் ரஜினி சார் நடிக்காத ஒரு கதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரஜினி சார் இது வரைக்கும் நடிக்காத ஒரே கதைன்னு பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் மட்டும்தான். அப்போ இந்த படம் வாட்ச் வேறு அடிக்கடி காட்டுறாங்க அங்கங்கே. அப்போ அந்த வாட்ச் வச்சு இதை மையப்படுத்தி இதை வரதுனால டைம் ட்ராவல் கதையாக இருக்குமா, அதில் வேறு லெவலில் எதை கலக்க போகிறாரா, அதில் நமக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போகிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இல்லை அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சியில் வரக்கூடிய அந்த கதை அம்சமாக இருக்க போதா, அதில் வந்து ரஜினி சார் வந்து காட்டக்கூடிய விதம் நான் ஏற்கனவே சொன்ன தான் அவருக்கு ரொம்ப எங்காக காட்டுறதுல ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அதை ட்ரை பண்ண போகிறாங்களா, இல்லை நமக்கு ஏதாவது சஸ்பென்ஸ் வைக்கிறாங்களா, இதில் ஏதாவது மல்டி ஸ்டாரர் மூவி அவங்க வந்து கேமியோ ரோல் பண்ணுறாங்க அதெல்லாம் ரைட்டு, பட் ஆனால் நமக்கு ஏதாவது சஸ்பென்ஸ் கதையில் ஸ்டோரி வைஸாக நமக்கு ஒரு சஸ்பென்ஸ். ஏன்னா ரஜினி சார் வச்சிருக்கக்கூடிய அந்த லேட்டஸ்ட்டாக வந்துருக்கக்கூடிய ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த டேக்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸருக்கு இருக்கக்கூடிய டேக் மாதிரி இருக்குது, பிளட் குரூப்லாம் அதில் மென்ஷன் ஆயிருக்கு. அப்போ நமக்கு வந்து சஸ்பென்ஸாக ஏதோ இருக்கா, இல்லை இது வரைக்கும் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் டபுள் ரோல், ரஜினி சார் டியூல் ரோலில் வந்து எதாவது கலக்க போகிறாரா, நமக்கு எதுவுமே தெரியல. இன்றைக்கி வரைக்கும் அந்த கதையோடைய ஒரு சின்ன விஷயம் கூட நமக்கு வந்து இன்னும் கசியல, அதையும் பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க சன் பிக்சர்ஸ். அப்போ இந்த படத்தில் எது வந்து ஒரு ஹைலைட்டாக இருக்க போகுது, பட்டமே ஒரு ஹைலைட்டு தான்றீங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.